சுடர் இறப்பின் பின்புலத்துல இந்த கதிரேசன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா சுடர் இறந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது, இப்போ வரைக்குமே ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சுதா, அவங்கள பத்தின விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா தீபிகா வந்ததுக்கு அப்புறமாவே ஸ்டோரி பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். அவங்க ரொம்பவே நேர்மையானவங்க, உண்மையான குற்றவாளியை ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா பில்டப் எல்லாம் பண்ணாங்களே தவிர ஆனால் செயலில் காமிச்சாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேரையுமே சுத்தி சுத்தி டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில உண்மையான குற்றவாளிகள அவங்க எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அது பக்கமா அவங்க போறதே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய், மல்லி 2 பேரையுமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு கதிரேசன் மேல ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. ஏன்னா ரொம்ப நாளாவே கதிரேசன், நிஷா அவங்கள காமிக்காம தான் இருந்தாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் அவங்க ஆஃபீஸ்ல ஒருத்தங்களுக்கு அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதுல அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் கதிரேசன் ஒரு 4 அடியாட்களுக்கு பணம் கொடுக்கறத பார்க்குறாங்க. அத பார்க்கவுமே அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் ஏன் இவங்களுக்கெல்லாம் பணம் குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவங்க மனசுக்குள்ள தோணதான் செய்யுது. இந்த சூழ்நிலையில கதிரேசன் தான் இதோட பின்புலத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா சுடர் அவங்க கிட்டயுமே ஒரு 50 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் கதிரேசன் அடியாட்கள்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அவள உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி வீரவசனம்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா கதிரேசனை இப்போ வரைக்குமே விசாரிச்சாங்களா அப்படின்னு சொன்னா சுத்தமா இல்ல. அவங்கள விசாரிக்காம தான் இந்த போலீஸ் ரொம்பவே சுதந்திரமா தெரிய விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம விஜய்க்கு ஓரளவு சந்தேகம் வந்துடுச்சு அப்படிங்கிறதால தீபிகா கிட்ட சொன்னா நிச்சயமா அதை திசை திருப்பிடுவாங்க. ஸோ தீபன் மூலமா கதிரேசன் தான் காரணம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம விஜய், மல்லி 2 பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்கமிங் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.